தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு அவர் ரெடியா இருக்காரு. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம தயாரா இருக்குமா? ஏன்னா நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரணும்னு நம்ம நினைச்சிட்டு ஆண்டவர் நினைச்சிட்டாருன்னா அதை தடை செய்யறதுக்கு வேற யாரும் தடை இல்லை, நாம் தான் தடையா இருக்கும். ஏன்னா அநேக நேரத்துல உலகத்தை நமக்கு எப்படின்னா இந்த குரங்குக்கு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த குரங்கு வந்து ஒரு மரத்துல இருந்து ஒரு மரத்துக்கு தாவிட்டே இருக்கும். அது வந்து ஒரு மரத்துல நிக்க தாவிட்டே இருக்கும். அப்படி போலதான் நம்மளுடைய எண்ணங்களும். நமக்கு ஆண்டவர் ஒரு விஷயத்த காட்டினார்னா அந்த காரியத்திலேயே நாம போக்கஸ்டா இருக்கிறோமான்னு பாத்தீங்கன்னா இல்ல. உடனே ஒரு இன்னொரு காரியம் வந்தோம்னா உடனே அதுக்கு தாவிடும். அடுத்து இன்னொரு காரியம் வருமோ அந்த காரியத்தை தாவிடும். இந்த மனுஷனுடைய புத்தி வந்து இந்த குரங்கு புத்தியை போல இருக்கும். அப்படி இருக்கனால தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தங்கள், தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு அவரே நினைச்சா கூட அதை பெற்றுக்கொள்ளாம தடையா இருக்கிறதுக்கு காரணமே நம்ம தான். உலகத்தினால ஒரு பிரச்சனைகளை என்ன பண்றோம், நம்முடைய வழியை மாற்றி வாக்குத்தத்தத்தை சுரந்தது கொள்ளாம வேற ஒரு திசையில போய்